150க்கும் மேற்பட்டவர்கள் காயங்களுக்குள்ளானார்கள். இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோன்று காயங்களுக்குள்ளானவர்கள் குணமாகி அவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்பம் பெருக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் யார் யாரெல்லாம் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களும் வளமை நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இதே சமயத்தில் இந்த நாட்டிலே ஈஸ்டர் தாக்குதல் என்று ஒன்று முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு திட்டமிடப்பட்ட வகையில் நடைபெற்ற போதும் ஒட்டுமொத்த சமூகமும் முஸ்லிம் சமூகம் இந்த தாக்குதலை நிகழ்த்தியது என்று வன்மத்தோடு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பழி தீர்க்க காத்து கொண்டிருந்த சமயத்திலே இந்த தாக்குதல் முஸ்லிம் சமூகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதல்ல, இதன் பின்னணியில் வேறொரு சக்தி இருக்கிறது என்று தைரியமாகவும் உடனடியாகவும் கருத்து தெரிவித்ததனூடாக இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவருக்கும் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆறுதலாக இருந்த கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நான் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த தாக்குதலை நடத்திய சூத்திரதாரி கண்டறியப்பட வேண்டும், இதிலே குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே போராடி வருகின்ற அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் இறைவனிடம் முதற்கண் பிரார்த்திக்கின்றேன். இந்த விவாதத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது நேற்று முதல் இந்த விவாதம் நடைபெறுகிறது. இங்கே பேசுகின்ற பலருமே முதலில் இந்த முஸ்லிம் அந்தவாதி இஸ்லாமிய அந்தவாதி என்கின்ற வார்த்தைகளை, முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். உலகம் முழுவதும் இஸ்லாமோபோபியா என்கின்றதன் ஊடாக முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் சதி அந்த ஆழத்தை அகலத்தை புரிந்து கொள்ளாமல் இலங்கை போன்ற எமது பல்லின சமூகம் வாழ்கின்ற தேசத்திலும் இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாம் பயங்கரவாதிகள் என்று பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகத்தை மேற்கொள்வதை இந்த உயரிய சபை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் முதற்கண் வேண்டிக் கொள்கின்றேன். இஸ்லாம் என்ற வார்த்தையிலும் முஸ்லிம் என்ற வார்த்தையிலும் இருக்கின்ற சலாம் என்பது சாந்தியும் சமாதானத்தையும் மையப்படுத்துவது. ஒரு முஸ்லிம் இன்னொருவரை சந்திக்கின்ற போது, இன்னொரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள். எனவே சக மனிதர்கள் மீது சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற ஒரு மதம், ஒரு மார்க்கம் ஒருபோதும் வன்மத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டுகின்ற மார்க்கம் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இப்படி இருக்கையில் எந்த ஒரு பயங்கரவாத சம்பவம் நடைபெற்ற போதும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டு சொல்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். இந்த பாராளுமன்றத்திற்குள் அவ்வாறு சொற்பிரயோகம் செய்பவர்களுடைய சொற்கள் இந்த ஹன்சாடிலிருந்து அகற்றப்படுவதோடு அவ்வாறான சொற்கள் பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான ஆணை உயர்ந்த சபாநாயகர் அவர்கள் விடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 நடைபெற்றதன் பிற்பாடு கிட்டத்தட்ட நாங்கள் 5 வருடங்களுக்கு பின்னர் அதே போன்றதொரு தினத்திலே மீண்டும் இது பற்றி பேசுகிறோம், விவாதிக்கின்றோம். 5 வருடங்களாக ஒரு குற்றச்செயல் கொடூரச் செயல் நடைபெற்றதனுடைய சூத்திரதாரி கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்படாமல் மீண்டும் மீண்டும் விவாதத்தை மேற்கொள்கின்றோம். எப்போதெல்லாம் விவாதத்தை மேற்கொள்கிறோம் என்றால் யாராவது ஒருவர் இது தொடர்பாக எங்கேனும் பேசிவிட்டால் உடனடியாக விவாதத்திற்கு தயாராகி விடுகிறோம். அண்மையிலே சேனல் 4 தொலைக்காட்சி ஊடாக ஆசாத் மௌலானா என்பவர் இந்த தாக்குதலுக்கும் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் ஒரு விவாதம் இங்கே பற்றி எறிந்தது. அதே போன்று அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எனக்கு சூட்சுமமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது, இதனுடைய சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். இதனை அவர் போலீசிடம் சென்று முறையிடவும் இல்லை, உரியவர்களிடம் சொல்லவும் இல்லை, இந்த சபைக்குள்ளும் சொல்லவில்லை, ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பின்பு அது பற்றி ஒரு மிகப்பெரியதொரு பிரளயம் உருவான போது இதனை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன், நீதிமன்றத்தின் முன்னர் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அவ்வாறு நான் சொல்கிற போது ரகசியமாக சொல்லவே நான் ஆசைப்படுகின்றேன், இல்லை என்றால் என்னுடையதும் என் குடும்பத்தினுடையதும் இந்த உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் அவர் எச்சரிக்கை செய்தார். எனவே இவ்வாறு அவர் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டபோது உண்மைக்குண்மையாக அவர் இந்த விடயங்களை கண்டறிந்தவராக இருக்கிறார். எனவே இதனுடைய சூத்திரதாரி கண்டறியப்படும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே எல்லோரிடமும் வந்திருக்காது. ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேன என்ற முன்னாள் ஜனாதிபதியை பற்றி இந்த மக்கள் ஓரளவு அறிந்திருக்கிறார்கள். அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இவ்வாறு தாக்குதல் நடைபெற்ற போது எனக்கு இந்த விடயம் தெரியாது, இந்த விடயம் சம்பந்தமாக எனக்கு அறிவிக்காத போலீஸ் மா அதிபர், இராணுவ தளபதி உள்ளிட்டவர்கள் தான் இதிலே தண்டிக்கப்பட வேண்டும், பொறுப்பு சொல்ல வேண்டும், நான் இதற்கு வகை சொல்ல மாட்டேன் என்று அவர் கருத்து தெரிவித்தார்.
இவ்வாறு இந்த நாட்டினுடைய உயர் ஜனாதிபதி ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதனுடைய புலனாய்வுத்துறை இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்கள், ஏனைய விடயங்கள், அதே போன்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒவ்வொரு நாளுமே ஜனாதிபதிக்கு அவர்கள் தெரியப்படுத்துவது வழக்கம். இவ்வாறானது ஒரு சூழல் இருக்கிற போது ஜனாதிபதி தனக்கு தெரியாது என்று அன்றைய காலகட்டத்தில் சொன்னதே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியது. எனவே ஒரு குற்றச்செயலை செய்பவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு செய்யாமையால், ஒரு செயலை செய்யாததன் காரணமாக பெரும் குற்ற விளைவுகள் ஏற்படுகிற போதும் அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கிற போதும் கூட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அன்று அவர் இந்த விடயத்தை கண்டும் காணாமல் இருந்தமைக்காகவும், இன்று அவர் இதனை செய்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் என்பதான ஒரு புதிய புரளியை கிளப்பி விட்டிருப்பதன் காரணமாகவும் அவர் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு இந்த விடயத்தில் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவர் ஆக்கப்பட வேண்டும் என்று இந்த உயர் சபையில் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு ஒவ்வொரு கருத்துக்களும் வருகிற போது இங்கே விவாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த விவாதத்திலே ஒரு முடிவு எட்டப்படுமா? இதனுடைய சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. சர்வதேச தொடர்புகளுடன் நடைபெறுகின்ற அரசியல் சதி ஒருபோதும் வெளியாவதே இல்லை. அது காலாகாலமாக ஒரு பேசுபொருளாக இருக்கும். அரசியல் தேவைக்காக அதை பயன்படுத்துவார்கள், மேடைகளில் அவற்றை பேசுவார்களே அல்லாமல் சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவதில்லை. செப்டம்பர் 11 தாக்குதல் என்பது இன்றும் ஒரு மித்தாகவே இருக்கிறது. அதை யார் செய்தார்கள்? ஒசாமா பின் லேடன் செய்தாரா அல்லது வேறு ஒருவர் செய்தாரா, அமெரிக்காவை செய்தாரா என்ற விவாதங்களுக்கான பல விடயங்கள் சென்று கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கான சில வீடியோ ஆவணங்கள் பலவும் வெளியாகி வருவதை பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இவை. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இதில் கிறிஸ்தவ சமூகம் எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதற்கு நிகராக முஸ்லிம் சமூகம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அன்று மாத்திரமல்ல, இன்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் இலங்கையில் ஏற்பட்டது ஏப்ரல் 21 மாத்திரமல்ல, 2013 முதலே இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் நடைபெற்று வருகிறது. 2013 கிராண்ட் பாஸ் தாக்குதல், 2017 பொதுபல சேனாவின் பின்னணியில் அரங்கேறிய அலுத்கம வன்முறைகள், 2017 ஏப்ரல் முதல் ஜூன் வரை நாட்டின் பல பகுதிகளிலும் முஸ்லிம் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்த வன்முறைகள், 2017 நவம்பரில் ஜிந்தோட்டையில் இடம்பெற்ற வன்முறைகள், 2018 மார்ச்சில் இடம்பெற்ற கண்டி திகன வன்முறைகள், அதனைத் தொடர்ந்து இந்த ஏப்ரல் 21, 2019 தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த நெருக்கு வாரங்கள் என்பவை எல்லாம் சொல்லில் அடங்காதவை. மிக பெரும் வேதனைகளை இந்த முஸ்லிம் சமூகம் சந்தித்தது. நேற்றைய தினம் பார்த்தேன் நான், அத்துரலிய ரத்னதேரர் அவர்கள் மீண்டும் அவருடைய சண்டித்தனத்தை இங்கே தொடங்கி இருக்கின்றார். உண்மையிலே 2002ஆம் ஆண்டு பொதுபல சேனா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு மிகவும் குறுகிய காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சக்தி மிக்க அமைப்பாக இந்த இலங்கையிலே அவர்கள் வளர்ந்ததன் விளைவு என்னவென்று பார்த்தால் இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக மிக மோசமான, மிக பிழையான கற்பனைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அத்துறையிலே ரத்னதேரர் அவர்கள் சொல்கிறார், முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லையாம். நாக்கூசாம நேற்று போய் பேசுகிறார் அத்துறையிலே ரத்னதேரர் அவர்கள். அவர் இந்த சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் பாதிக்கவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடு இருந்து சேதன பசலை தான் இந்த நாட்டிற்கு தேவை என்பதான பிழையான வழிகாட்டலை முன்னாள் ஜனாதிபதிக்கு செய்து இந்த நாட்டின் விவசாயத்தை அளித்து வரும் ரத்னதேரர் அவர்கள். அதே போன்று அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக டாக்டர் ஷாஃபி ஜமால்டீனுடைய விடயம் தொடர்பாக நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து அவர் மீண்டும் வேலையில் சேர்ந்திருக்கின்ற இந்த சூழலில் அவ்வாறு அன்று முறைப்பாடு செய்த பெண்களில் பலருமே அதற்காக மன்னிப்பு கோரி அதற்காக பின்வாங்கி இருக்கிற சூழலில் பாராளுமன்றத்தில் நேற்று வந்து ஏன் அது இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்ற அத்துரலிய ரத்னதேரர் போன்ற இந்த பாராளுமன்றம் போன்ற உயர் சபைக்கு பொருத்தமில்லாதவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்றத்திற்கு வருவதை இந்த சமூகம் தடுக்க வேண்டும். ஒரு சிறிய நாடு சிங்கப்பூர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, மலேசியா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, எல்லா வளமும் மிக்க இலங்கை போன்ற தேசம் வளராமல் இருக்கிறது என்றால் இந்த அத்துரலிய ரத்னதேரர் போன்ற இனவாதிகளை தவிர வேறு எவரும் காரணம் இல்லை. எத்தனை அபாண்டங்களை இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது, எத்தனை வன்மங்களை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அன்றைய தினம் பள்ளி வாயில்களுக்குள் சப்பாத்து கால்கள் நுழைந்தன, நாய்கள் நுழைந்தன. முஸ்லிம்கள் சாப்பிடாத பன்றி இறைச்சியை பள்ளி வாயிலுக்குள் போட்டார்கள். சொல்லனா துயரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுத்தது அதில் இந்த பாராளுமன்றத்தில் இன்றும் இருக்கின்ற பல உறுப்பினர்களும் காரணமாக இருந்தார்கள். எனவே இந்த விவகாரத்தினுடைய சூத்திரதாரியை கண்டறிவோம், கண்டறியப்படும், அதற்கான விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் மீதான வன்மத்தை இனிமேலும் பேசுவதை நிறுத்துங்கள். நேற்றும் பார்க்கிறேன், முஸ்லிம் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கின்ற மிக பொருத்தமற்ற வார்த்தைகளை இந்த பாராளுமன்றத்தில் பேசுவதை அனைவரும் நிறுத்தியாக வேண்டும். ஆரம்பத்தில் ISIS அமைப்பு இதனை நடத்தியதாக சொன்னார்கள்.
ISIS அமைப்பினுடைய தலைவராக இருந்த அபூபக்கர் அல் பக்தாதி மறைந்தார் என்ற செய்திக்கு பிறகு 2019 தாக்குதல் நடந்த உடனே அபூபக்கர் அல் பக்தாதி உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்தது. பின்பு அவரை மீண்டும் அவரை மரணிக்க செய்து விட்டார்கள். எனவே இந்த தாக்குதலிலே ISISக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் மரணித்த ஒருவரை உயிர்ப்பித்து மீண்டும் அவரை இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு மரணித்ததற்கு தொடர்புகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. I'm going to wind up now. அதே போன்றுதான் இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ISISக்கு தொடர்பு இல்லை என்பது தொடர்பாக பிரதி போலீஸ் மாதிபர் முன்னாள் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவிசேனரத்ன அவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவருமே சவுதி அரேபியாவிற்கோ லெபனானிற்கோ வேறு எந்த தேசத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ISISக்கு தொடர்பில்லை என்பது நிரூபணம். அதே போன்று முஸ்லிம் சமூகம் நேரடியாக செய்யவில்லை, பிறருடைய அழுத்தத்தின் காரணமாக இது செய்யப்பட்ட என்பது இந்த விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இப்போது இந்தியா செய்தது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அன்றைய காலகட்டத்தின் போதும் இந்தியாவிற்கும் தொடர்பு என்பதான கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை தவிர வேறு எந்த சக்திகள் இதனை செய்தது என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் இந்த விசாரணைகளில் இருக்கின்றன. இந்த விசாரணைகளினுடைய போக்கை பார்க்கிற போது பல கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இங்கே தயாரில்லாமல் இருக்கிறோம். நாங்கள் இந்த பல விடயங்களுக்கான பதிலை சொல்ல முற்படுகிற போது இதில் உண்மையாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று யாராவது மறைக்கிறார்களா என்ற சந்தேகம் இங்கே நிலவுகிறது. எனவே அதிமேதரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் இந்த இடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன், ஒரு கருத்தை அவருக்காக சொல்ல விரும்புகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அன்று தாக்குதல் நடைபெற்ற போது அன்று தாக்குதல் நடைபெற்ற போது இது எனக்கு தெரியாது, போலீஸ் அதிபரோ அல்லது உளவு பிரிவு எனக்கு தெரிய வைக்கவில்லை, நான் பொறுப்பு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அன்று பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கும் என்னை அழைக்கவில்லை, ஆனால் இந்த வகையான தாக்குதலுக்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும், இந்த எந்த விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அன்று சொன்னார். இன்று அதிகாரம் மிக்கதான ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார். தயவு கூர்ந்து இந்த சூத்திரதாரி கண்டறியப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும். இந்த செயல்களில் மீண்டும் ஈடுபட துடிக்கின்ற இனவாதிகள் மீண்டும் எழாத வண்ணம் அவர்களை தடுக்க வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. தரமான பாடநெறிகளை வழங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற அமேசான் காலேஜ் உயர்கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் TVECயில் பதிவு செய்யப்பட்டு பல பிரபலம் வாய்ந்த UGC பல்கலைக்கழகங்களுடன் 2009 முதல் சுமார் 15 வருடங்களையும் தாண்டி நடத்தி வருகின்றது. அமேசான் காலேஜ். மேலதிக தகவல்களுக்கு அலையுங்கள் 014386 அல்லது 0112 591 110 www.amazoncollege.lk.